வெல்கம் டு தர்ஷா ஹர்ஷா சேனல். ராகி புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராகி சாப்பிட்றதுனால நமக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறதையும் பார்த்துடலாம். இது சாப்பிட்றதுனால கால்சியம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. இது டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அயன் ரிச் ஃபுட்டு. இது பேபிஸ்க்கு பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னா ராகின்னு நம்ம சொல்லலாம். ஹார்ட் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஸ்கின்னு ஹேரும் அதுவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் என்னென்னலாம் நம்ம பொருட்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னா ராகி மாவு, தண்ணி, உப்பு, ஜீனி, அப்புறம் தேங்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் பச்சை தண்ணியில் மட்டும் நான் இதில் எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கலந்து தேவையான அளவு மாவு எடுத்து போட்டுக்கலாம். உப்பு கலந்து தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. வேணுங்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் இதை மிக்ஸ் பண்ணணும். இதை எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுன்னா நம்ம கையால் பிடிச்சா அந்த மாவு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதான் அதோட பதம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தாக்கா நம்ம சல்லடையால் சலித்து அப்புறமா வேக வைக்கலாம். இது பெரியவங்க சாப்பிட்றதாக்கா அப்படியே நம்ம இட்லி பானையில் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஃபுல்லாக கவர் பண்ணி தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம வேக வைக்கலாம். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து இதெல்லாம் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். கட்டியாக இல்லாமல் எங்கே பார்த்தாலும் அதை உடச்சிட்டு இதுக்கு ஜீனி நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகருக்கு பதிலாக இதில் வெல்லம் சேர்க்கலாம். அதுவும் இல்லைனாக்கா நம்ம கருப்பட்டி கூட சேர்த்தா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிறப்பே நம்ம சுகர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தினமும் இட்லி தோசை அப்படிங்கிறத சாப்பிட்றதுக்கு பதிலாக ராகியும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. ஆரோக்கியமானது இது. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் செய்து பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.